நைட்டெல்லாம் வீட்டில் லோடு ஏற்றிட்டு பகலில் விடிஞ்சோடனே இங்கே லோடு ஏற்றி வராங்களே. ஏய் நம்ம மாலா இருக்கல்லடா. நீ மாலா வச்சிருக்க தான் ஊருக்கே தெரியும். ஊருக்கு தெரிஞ்சா பிரச்சனைடா, புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. ஐயோ, நேற்று பெரிய சண்டை 2 பேருக்கும். நைட்டு ஒரு 11 மணி இருக்கும்டா. டப்புன்னு கதவு தட்டினா, திறந்து பார்த்தா நீ ஓடி ஒளிஞ்சிருப்பியே. அவன் எல்லாம் ஓடிட்டான். அவன் ஓடிட்டாங்க. ஏன் வீட்டு கதவுடா தட்டினா எடுவட்டவள. நானும் விடல. 3 கிலோமீட்டர் மூச்சு திணற ஓடி சட்டையை பிடிச்சிட்டேனே. அப்புறம் சமாதானமாயிட்டான். இது சமாதானம் ஆயிட்டீங்களா? ஒரு டீல் பேசினா பிரமாதமா இருந்துச்சு தம்பி. அப்படின்னா டீல்? திங்கள் செவ்வாய் புதன் ஏன் பொண்டாட்டி நீ வச்சுக்க, வியாழன் வெள்ளி சனி ஓம் பொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன்னா பிரமாதம். அப்ப கடைசியா சண்டே வருமா? அதை என்ன பண்ணுவீங்க? அந்த சண்டைக்கு தாண்டா சண்டே நடக்குது. படலையே. அட மானம் கெட்டவனே, விட்டு கொடுத்து வாழலாம்டா. ஆனா வீட்டுக்காரி விட்டு கொடுத்து வாழக்கூடாது. இன்னும் கல்யாணம் ஆலையில எப்படி இருக்கீங்க அத்தை? அத்தைகிட்ட கூட எலுமிச்சப்பழ தோட்டத்துல வந்து குத்தகை பண்ண கொடுத்துட்டான்னு வந்தேன். இந்த வருஷம் 200 மூட்டைக்கு 8 லட்சம் ரூபாய் வந்துச்சு அத்தை. வண்டி வாடகை, மருந்து அடிச்சது, ஆட்கள் கூலி, அப்புறம் எனக்கு கமிஷன் போக மீதி 6 லட்சம் ரூபாய் இருக்கு. தன் டைரியில டேட் வரை எல்லா கணக்கும் இருக்கு. மாமாக்கு பில்ல வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். வந்துச்சா மாமா? பாத்துறேன் மாப்ள. சரிங்க, ஒரு டைம் கணக்கு கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. சரி நான் பாத்துக்கறேன். சரி வா உட்காரு. தேங்க்ஸ் மாப்ள. இத்தனை வருஷத்துல எவனும் இவ்வளவு சரியா கணக்கு கொடுத்தது இல்ல. உங்க அத்தைக்கு உன் மேல நல்ல மரியாதை இருக்கு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் என் பொண்ணை கேட்டுப்பாரு. மாமா? மாமா தான் மாப்ள சொல்றேன். சரி மாமா. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி மாமா, நான் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். வரேன்ப்பா. சரிம்மா. ஈஸ்வரா நேர்மையா இருந்தது எனக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சார். அதான் உறவு விட்டு போகக்கூடாதுன்னு என் மாமனார்கிட்ட கூட்டிட்டு போய் ஈஸ்வரனை அறிமுகப்படுத்தி வச்சேன் சார். இந்த பையனுக்கு கோயிலாவை கட்டி கொடுக்கலாமா வேண்டாமா? மனசுல என்ன படுதோ பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி உடையுமா? என்ன தம்பி பார்க்குறீங்க? ஒரு பண்ணையத்தில் வேலை செய்கிற பொம்பளைகிட்ட போய் சம்மதம் கேட்குறாளேன்னு பார்க்குறீங்களா? இவங்க அப்பா அம்மா நம்ம பண்ணையத்தில் தான் வேலை செஞ்சாங்க. பொண்ணு பிறந்தது இங்கே தான், வளர்ந்தது இங்கே தான், கல்யாணம் பண்ணது இங்கே தான், குழந்தை பெற்றது இங்கே தான். ஏன் கோயிலா அவங்க அம்மா கையில் சாப்பிட்டதை விட பாப்பாத்தி கையில் சாப்பிட்ட நாள் தானப்பா அதிகம்னா பார்த்துக்குங்களேன். நம்ம பொண்ணை தெரியாதவங்க வீட்டில் கட்டி கொடுத்தா நம்ம விருந்தாளி மாதிரி தான் போயிட்டு வர முடியும். நம்ம சொந்தத்துக்குள்ளேயே பக்கத்துலேயே கட்டி கொடுத்தோம்னா நம்ம புள்ள எங்கேயும் நம்மளை விட்டு தூரமாக போன மாதிரி இருக்காதுயா. எனக்கு என்னமோ தம்பிக்கே கட்டி கொடுக்கலான்னு தோணுதுயா. பின்ன என்னப்பா, பாப்பாத்தி சொல்லிட்டா பகவான் சொன்ன மாதிரி. கோயிலா உனக்கு தான் தம்பி. எப்படி இப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல சார். கோகிலாவுக்கும் பிரியாவுக்கும் அப்பப்போ சண்டை சச்சரவு வருமாமே, உண்மையா? ஆமா தெரியும் சார். மாமா பாருங்க மாமா, என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க மாமா. நீங்களே பாருங்க மாமா, டாய்லெட் போயிட்டு ஃப்ளஷ் கூட பண்ணல. என்ன நினைச்சிட்டு இருக்காவ? டாய்லெட்ல தண்ணி வரல. என்னது டாய்லெட்ல தண்ணி வரலையா? அப்பவே ஒரு வாரமா டாய்லெட்டே வராம இருக்கேமா. தண்ணி வரல, மண்ணலி போடு. நாங்களே எங்க பரம்பரையா கல்லுல தொடச்சிட்டு போறோமா. பாப்பா நீங்க கல்லு மட்டல பசங்கிட்ட போய் சொல்லிட்டு. அப்பா குழந்தைகளுக்கு வரலாறு முக்கியம், நம்மளுக்கு சரக்கு முக்கியம். சைடிஸ் காசு முக்கியம். டேய் 9 மணி கரெக்ட்டா வந்து அங்க நிப்பண்டா. வை வர வை. கோகி டைம் ஆச்சுமா. கோகி இதோ வந்துட்டேன் மாமா. ஏய் டைம் ஆச்சுமா. தட்டு எங்க? மாமா இலை எடுத்துட்டு வந்தறேன். ஏய் எல்லாம் வேணா, தட்டு கொடு. ஏய் கிளம்பணும்டி. என்ன மாமா இன்னும் சாப்பிடல? டைம் ஆல. இதோ வரேன் இரு. இங்க இருக்கிற தட்ட கூட எடுத்து வைக்க மாட்டாளமா? காலையிலே சாப்பாடா? சரி வை. சீக்கிரம் வை. ஏய் முதல்ல சோத்த வைடி. அவசரத்தை புரிஞ்சுக்கவே மாட்டா. இவ்வளவு லேட்டா வாப்பான்னு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. நீ சாப்பிடு. ஏன் மாமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சும்மா நீ அவ போக சரியாயிடுவா. மாமா நான் தான் இலை எடுத்துறேன்னு சொன்னேல மாமா, அதுக்குள்ளே மாமா சாப்பிட ஆரம்பிச்சீங்க. ஏய் டைம் ஆச்சுமா. முருகன் சார் 2 முறை ஃபோன் பண்ணிட்டான். சும்மா நான் இலை இருக்க பார்த்து வேணே வந்து தட்டு எடுத்து வந்து வைக்கிறா. ஆமா மாமா என்ன வீட்டுக்கு வந்த விருந்தாளி பாரு, இலையில சாப்பாடு வைக்க. ஏய் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேனா? ஏன் புருஷன்ட்ட பேசிட்டு இருக்கேன்? நீ எதுக்கு குறுக்கு பேசிட்டு இருக்க? சும்மா ரெடி. பேசு நல்லா பேசு. மாமா பேசுங்க மாமா. அண்ணா கொஞ்சம் சாப்பிட்டே பேசுங்க. ஆமா மாமா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வயிற்று சேர்த்து கொட்டிக்கோங்க. என்னடி பேசுற? போன் வந்து கொஞ்சம் சும்மா இரு. ஹலோ டேய் இருடா, சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா வரேன்டா. வெயிடா. ஆமாமா சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க. இன்னும் அவளை ஊட்டி விட சொல்லி சாப்பிடுங்க. காலைல இருந்து கை வலிக்க சமைச்சது நானு, பந்தி வச்சு பரிமாறது மட்டும் இவளா? நல்லா நடந்துங்க. உங்களுக்கு உங்க அக்கா அம்மாக்கு தான் முக்கியம் இல்ல? நான்லாம் ஒரு மனுஷியாவே தெரியல. நானும் உங்களை பார்த்துட்டு தான் மாமா இருக்கேன்.
ஏய் எங்கடி அவரு உள்ள இருக்க முடியுமா? போயிட்டாரு. என்னது போயிட்டாரா? அந்த போயிட்டாருல, கிளம்பி வெளில போயிட்டாரு. வெளியே போயிட்டாரா? பைக் இங்க தானே நிக்குது. மாமா உள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், வெளியில வாங்க. மாமா என்ன நினைச்சிட்டு இருக்காவ? மாமா, அவளுக்கு நீ ஓவரா இடம் கொடுக்குற. சாப்பிட்டா தட்டை கூட கழுவ மாட்டேங்கிறா, படுத்த படுக்க கூட மடிச்சு வைக்க மாட்டேங்கிறா. அவ துணியை நான் துவைக்கணும் மாமா. நான் என்ன வேலைக்காரி அவளுக்கு? இங்க பாரு மாமா, உனக்குன்னா நான் என்ன வேணா பண்ணுவேன், ஆனா கண்டவனுக்குலாம் என்னால் வேலை செய்ய முடியாது. மாமா, இப்போ உடனே குளிக்காதீங்க. சரி. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் குளிங்க. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, என்ன தேய்ச்சிட்டு இருக்கேன். ஏன் புருஷனை தொட்டு என்ன தேய்க்கிற உரிமை எனக்கு மட்டும் தாண்டி இருக்கு? ஓ, போதும். உன் புருஷனை ஃபர்ஸ்ட் தொட்டது நான் தான். மாமா, ஆயில் ஊறட்டும். என்னங்க சொல்றா அவ? அது ஃபர்ஸ்ட் தொட்டது அவதானாண்டி. என்னது தொட்டாளா? என்னங்க சொல்றீங்க ஏய், நீங்க? நீ நினைக்கிற மாதிரி தச்சிங்களடி. சின்ன வயசுல இருந்து என்ன தொட்டி என்ன தேய்ச்சி விட்டுட்டு இருந்தான்னு சொல்ல வந்த. நீ வேற போடி. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்றீங்க. நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்துறீங்க. என்னடி? ஏங்க அப்ப கூட உங்களுக்கு என்னதான் முக்கியமா? நான் முக்கியம் இல்லையா? பைத்தியம், உன் Dress வினாடுன்னு சொன்னேன். அப்ப கூட உங்களுக்கு Dress தான் முக்கியம் இல்ல? ஐயா புருகா, எப்படி பா 2 பேர் வச்சு சமாளிச்ச? இதை பற்றி பிரியா கிட்டேயோ கோகிலா கிட்டேயோ இல்லை ஈஸ்வர்கிட்டயோ பேசியிருக்கீங்களா? ஒரு தடவை ஈஸ்வரன் வந்து பேசினேன் சார். நீ வீட்டுக்கு போ, பேசிட்டு வர. வாங்க மாமா. வாங்க அத்தை. டீ சாப்பிட்டீங்களா மாமா? சாப்பிட்டோம்ப்பா, பேபி கொடுத்தான். மாப்பிள்ள வா உட்கார். உட்காருங்க அத்தை. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு மாமா. என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க 2 பேர் வேற ஏதோ சின்ன பிள்ளைங்க மாதிரி. நிம்மதியா தூங்கி 3 மாசம் ஆயிடுச்சு மாமா. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் இங்க வா. வந்துடுறேன். ஒரு யோசனை சொல்கிறேன், சரியா இருக்கான்னு பாரு. பிரியா அடுத்து சிவில் தான் படிக்கணும்னு இருக்கா. கோயம்புத்தூரில் நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கு. அங்கேயே பாரதி நகரில் நம்ம ஜானகிக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. அங்கே பேபியும் பிரியாவும் தங்க வச்சுருவோம். அங்கே வேலையாட்கள்லாம் இருக்காங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. கோகிலாவுக்கும் தள்ளி இருந்த மாதிரி இருக்கும், பிரியாவும் படித்த மாதிரி இருக்கும். இல்ல மாமா, நான் பிரியாட்ட பேசி பார்த்துட்டேன் மாமா. ஏய், என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? சிவில் படிக்கணும்னா இப்ப கேட்டா படிக்க மாட்டேன்ற. பாக்குற மாப்பிளலாம் வேணாங்கிற. நான் தெரியாம தான் கேட்கிறேன், என்னதான் பிரச்சனை உனக்கு? ஹாஸ்டல் தங்கி படி, நான் படிக்க மாட்டேன். இங்க பாரு சாமி, நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நம்ம வாழ்க்கை அமையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. மாமா சொல்றேன், அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். போ. மாமா, என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்? சின்ன வயசுலேருந்தே உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். நம்ம குழந்தை நீங்கள் என்ன எப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்களோ நான் அப்படிலாம் பார்த்துக்கணும்னு கனவு கண்டேன் மாமா. திடீர்னு நீங்கள் கோகிலாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ அப்படியே உடஞ்சி போயிட்டேன்னா. ஒரு நாள் செத்துடலான்னு கூட யோசிச்சேன் மாமா. ஆனா உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவை மாத்திக்கிட்டேன். இங்க பாருங்க மாமா, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் உங்க கூட இருக்கிறது, உங்களை பார்த்துக்கிறது, அவ்வளவுதான். அது மட்டும்தான். கொஞ்ச நாள் மாமா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன். அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு என்ன துரத்தணும்னு மட்டும் நினைக்காதீங்க மாமா. ப்ளீஸ் மாமா. பிரியாவுக்கு கல்யாணம் முடிக்காம இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் மாமா. எப்படியோ ஒரு மாசத்துல கோகிலாக்கு வளகாப்ப முடிச்சு கூட்டு போயிடுவீங்க.
குழந்தை பிறந்து 6 மாதம் அங்கேயே இருக்கட்டும். அதுக்குள்ளே பிரியாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் மாமா. சரி மாப்பிள்ள, நீ சொல்கிறது சரிதான். உங்கள் அத்தையை விட்டு கோகிலாட்ட பேசி பார்க்க சொல்கிறேன். இங்கேயே இரு, வரேன். தெரியாம தான் கேக்குறேன், நீ எனக்கு அம்மாவா இல்ல அவளுக்கு அம்மாவா? அவளை வீட்டு கூட்டு போக சொன்னா என்ன கூட்டு போக பாக்குற? இங்க பாரு, இப்ப சொல்றேன், டெலிவரி கூட உன் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? தயவு செய்து கிளம்புமா, என் லைஃபை நான் பாத்துக்கிறேன். சும்மா அவள் விட்டு போக மாட்டாலும் நான் போகணும். உங்கள் பொண்ணு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நாட்டுறாயன் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாரா? ஆமாம் சார். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்காம திடீர்னு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கே, வாட் இஸ் த ரீசன்? இல்லை சார், முதல்ல நாட்ராயன் ஈஸ்வரன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னார். கண்டிப்பாக இதை ஈஸ்வரன் பண்ணியிருக்க மாட்டான் சார். அதனால எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் நாட்ராயன் பிரியாவுக்கு எதிராக காட்டின வீடியோ எவிடன்ஸு நம்புற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ கோகிலாவை பிரியாதான் கொண்டிருப்பான்னு நம்புறீங்க? இல்லை சார், அப்படி சொல்ல வரல. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. சரி, நீயும் பிரியாவும் ஒரு 4 நைட்டில் தென்றல் லாட்ஜில் தங்கி இருந்திருக்கீங்க. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. என்ன சொல்ற சார்? என்ன நடந்ததுன்னு நான் முழுசா சொல்கிறேன் சார். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இப்போ நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். புள்ளதாச்சி புள்ளன் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்கல்ல? அவச்சத சட்டமா அடிக்கடி பிரியாக்கும் கோகிலாக்கும் சண்டை வந்துட்டு இருக்கோம் சார். அன்னைக்கு சண்டை பெருசாயிடுச்சு சார். ஏய், மழை வந்துட்டு உள்ள போய் பேசலாம், வாமா. புள்ளத்தாச்சி புள்ள மழையில நனைய வேணான்னு எங்கள் அக்காவும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க சார். பிரியா அந்த வீட்டில் இருந்தா நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன்னு கோகிலா ரொம்ப பிடிவாதமாக இருந்தா சார். சரிம்மா, சரி, அவங்க இருக்க கூடாது, அவ்வளவுதானே. நான் அவளை கூட்டிட்டு போறேன். நீ வா. பேச்சு மாற நான் பேச்சு மாற மாட்டேன், நீ வாமா. பிரியா, இங்க வா. அம்மா சொல்லல, வாமா. எனக்கு வேற வழி தெரியாம பிரியாவை அங்கேருந்து நாங்கள் தங்கிட்டு இருந்த பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட் சார். இந்த நேரத்தில் பிரியா மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போனால் என்ன ஏதுன்னு அதிர்ச்சி ஆகிடுவாருன்னு போகிற வழியில் இருக்கிற தென்றல் லாட்ஜி கூப்பிட்டு போயிட்டேன் சார். அங்கேருந்து எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த பிரச்சனையை சொன்னேன் சார். ஹலோ மாமா, நாளைக்கு காலையில் நீங்களும் அத்தையும் வீட்டுக்கு வாங்க. அடுத்த நாள் காலையில் எங்கள் மாமாவும் அத்தையும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. சரி, நீ போ. உன்னை மறுபடியும் நான் கூப்பிடுறேன், போ.